பணிவான வணக்கங்கள். ஷாஜஹான் படத்துல மெல்லினமே மெல்லினமே பாடல் என்னோட ரொம்ப பிடிச்ச பாடல். என்னோட பிளேலிஸ்ட்ல நான் அடிக்கடி கேட்ட பாடல் வந்து அந்த பாடல். மணிஷ் சர்மா அவர்கள் வந்து தமிழ்ல திருப்பி வர்றாரு, அவர் கூட படம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ருத்ரன் அவர்களுக்கும் ஆனந்த் பழனிசாமி அவர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றி. இந்த படத்துல 5 பாடல்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு கதை என்னன்னு தெரியாது. ருத்ரன் அவர்கள் எனக்கு கதை என்னன்னு முழுசா சொல்லலை, யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன்ஸ் மட்டும் தான் சொன்னார். விட்டு விட்டு தூவும் வெட்கங்கெட்ட வானம் கிட்டத்தட்ட என் நெஞ்சமும் ஒரு பாடல். இந்த பாடல் வந்து காதல், மனசுல இருக்கிற காதலை முழுசா சொல்ல முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற ஒரு பெண்ணோட ஒரு மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பாடல். ரொம்ப ட்ரெண்டி மியூசிக். நீங்க இந்த இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் ரொம்ப ட்ரெண்டியா பண்ணியிருக்காங்க மணிஷ் சர்மா சார். பாடினவங்களும் ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இன்னொரு பாடல் வந்து நீங்க பார்த்த பாடல், எனை தீண்டும் தனிமையும் நீயா அருவியிலே கேட்கும் அமைதியும் நீயா அப்படின்ற பாடல். காதல்ல பிரிஞ்சிருக்கிற நேரத்துல ஏற்படுற அந்த வலிகள் அதெல்லாம் வந்து வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொல்லலாம், அதோட ஆல்டர்னேட்டிவ் ஸ்டைல்ல சொல்லலாம். அந்த பிரிவில் இருக்கிற சோகங்களை மட்டும் பதிவு பண்ணாம இந்த பிரிவு போது தெரியற எல்லா விஷயமும் நீயா தான் எனக்கு தெரியற அப்படின்னு சொல்ற மாதிரியான இந்த பாடல் இதுவும் ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. பாடினவங்க மகதி அண்ட் ஹரிச்சரன் ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க இந்த பாடல். 3வது பாடல், மேகத்திலே மேலாடை காலை நிலா காலாடை. நீங்க இந்த பாட்டு பார்த்தீங்க. இந்த பாட்டு பின்னாடி ஒரு கதை, சின்ன கதை ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ருத்ரன் அவர்கள் வந்து சிச்சுவேஷன் சொல்லிட்டு, இயற்கையை நேசிக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணோட விழிகள் வழியா இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, ஸோ இது இப்படிதான் அந்த பாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். முதல்ல என்னை எழுத சொல்லிட்டாங்க வரிகள். நான் வரிகள் எழுதி கொடுத்துட்டேன். வரிகள் நான் எழுதி கொடுத்த உடனே மணிஷ் சர்மா சார் அதே சமயத்தில் பேரலில் ஒரு டியூனும் ஒன்று பண்ணிட்டாரு. அவர் ஒரு டியூன் பண்ண உடனே சரி இந்த டியூனும் ரொம்ப நல்லா இருக்கு, லிரிக்ஸும் நல்லா இருக்கு, இந்த லிரிக்கை அந்த டியூன்ல ஃபிட் பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் அது எப்படி சார் முடியும், திருப்பி ரீரைட் பண்ணணும்ட்டாங்க. எனக்கு எல்லா லைனும் ஒவ்வொரு லைனும் வேணும்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு லைனையும் நான் வந்து அவங்க அனுப்பிச்ச டியூன் இமெயில் பண்ணியிருந்தாங்க டியூன், அதுக்கு வந்து எல்லா லைனையும் அதே மாதிரி அதில் என்ன இருந்துச்சோ அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்தேன். ஃபிட் பண்ணி கொடுத்த உடனே சார் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் வந்து டியூன்ல எதுவுமே ஃபிட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மணிஷ் சர்மா சார் பார்த்துட்டு எனக்கு புரியல என்ன சார். அப்புறம் பார்த்தா அப்புறம் மணிஷ் சர்மா சார் ஆஃபீஸ்ல இருந்து இமெயில் பண்ணவங்க தப்பான டியூன் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி அடுத்த டியூன் ஒன்று அனுப்பிச்சாங்க. ஸோ 3வது டியூன் தான் இப்போ நீங்கள் கேட்ட டியூன். 3வதுக்கும் அதே வரிகள், ஃபர்ஸ்ட் எழுதின அதே வரிகள், 2வது எழுதின அதே வரிகள், ஆனால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ட்வீட் பண்ணி டியூனுக்குள்ள ஃபிட் பண்ணி பண்ணது. ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பூ ஒன்று திறக்கும் போது இமை தட்டி சிரிப்பேனே, ஈ மீது பூ உதிர்ந்தாலோ 2க்கும் அழுவேனே என்ற மாதிரி இயற்கையை எவ்வளவு அந்த பெண் வந்து நேசிக்கிறான்ற மாதிரியான ஒரு வரிகள். அதுல 2வது சரணம் வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கூட இயற்கையை வந்து பேரலல் பண்ணிட்டு பண்ற மாதிரியான ஒரு வரிகள் ஃபுல்லா வரும். வானோடு மழை வரக்கூடும், மின்னல் போடும் மின்னஞ்சல், புயல் ஒன்றின் தொலைநகலாகும் இன்று வீசும் மென்தென்றல், தூரலே குறுஞ்செய்தியாகும் வானவில் பின் அணியில் தோன்றும், அழைக்கிறாள் புது ரகசியம் சொல்ல அருவிகள் அழைப்பொலியாகும், பேச காசு எதுவும் இல்லை யாரும் ஏன் பேசவில்லை, ஊடகம் எங்கும் விளம்பரம் உனக்கில்லை, பூமி பூமி இது வேறு என் விழியால் அதை நீ பாரு அப்படின்ற மாதிரியான அந்த வரிகள் போகும். ரொம்ப பிடிச்சி எழுதின அந்த வரி. ஸோ அந்த ஒரு மின்னல் தான் வந்து மின்னஞ்சல் மழைக்கு, இன்னைக்கு வீசுற தென்றல் நாளைக்கு வரப்போற புயலுக்கான ஒரு தொலைநகல், ஒரு ஃபேக்ஸ், தூரல் வந்து குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதில் அந்த வானவில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், அருவிகளோட ஓசை தான் ரிங்டோன். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து 3 வாட்டி எழுதினேன், ஆனால் ஒரு வாட்டிக்கு தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பாட்டோட விஷுவல்ஸ் பார்த்தப்போ ஒரு 10 பாட்டு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை இந்த ஒரு பாட்டு கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு மிச்ச பாடல்களும் அதே மாதிரி தான். ஒரு பாட்டு எழுதும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டில் காலையில் எழுந்திரிச்சிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஃபுல்லாக. ஆனால் சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து கொடுக்கும்போது எல்லாமே ரொம்ப பயங்கர சோகத்தை பொழியிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இது கொடுக்கும்போது அது மைண்டுக்கு ஏற்படுற ஒரு வெதர் சேஞ்ச் தான். நம்ம வெதர் சேஞ்ச் திடீர்னு ஒரு அண்டார்டிகால இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இங்க ஒரு வெயில விட்டா என்ன நடக்குமோ அதே தான். அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம மைண்டை ஃபுல்லா மாத்திக்கிட்டு போயிட்டு ஒன்று பண்ணணும்ட்டு அதுல ரொம்ப அழகான ஒரு பாட்டு, தெய்வத்தை போல அம்மான்னு சொன்னா இல்லாம போனான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பாட்டு அது ரொம்ப அழகா வந்திருக்கு. அப்புறம் மனோ சார் பாடின சாங் அடிடாஸ் மாட்டிக்கோன்னு ஒரு டான்ஸ் நம்பர், அதுவும் மணிஷ் சர்மா சாரோட ஆள் தொட்ட பூபதி ஸ்டைலில் ஒரு பெப்பியான ஒரு டான்ஸ் நம்பராக வந்திருக்கு. எல்லா பாட்டும் வெவ்வேறு ஜான்ரியில் இருக்கு. எல்லா தரப்பு இசை ரசிகர்களுக்கும் பாடல் வரிகள் ரசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட பாடல்கள் வந்து ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படமும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்புறேன். ட்ரெய்லரும் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. வாழ்த்து வந்த எல்லாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.